அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒயிட்டாக தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப மசாலாலாம் இருக்காது. இது டிஃபனுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். புரோட்டா, சப்பாத்தி, இடியப்பம், ஆப்பம் இந்த மாதிரி எல்லா டிஃபன் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். 4 பீஸ் வரும். இதில் நான் குட்டி குட்டி பீஸாக வெட்டி வாங்க முடியல. அதனால் பெருசாகவே வாங்கிட்டேன். அதை நடுவில் மட்டும் கட் மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ நல்லா உள்ளே மசாலாலாம் ஏறும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வேகும். ஆக நைட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நல்லா குட்டி குட்டியாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஊற வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே வேக போடலாம். ஊற வச்சா உங்களுக்கு குக்கிங் டைம் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக நான் 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு தக்காளி சின்னதாக சேர்த்தா போதும். தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கால் உப்பு தாங்காது. அதனால் 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியவே நான் அது கூட சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை குக்கரில் வேக வைக்க போகிறோம். தண்ணி கால் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும், லோ டு மீடியம் ஃப்ளேமில் 10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால பாயாவுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கசகசா இருந்துச்சுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் நம்ம பாயாவுக்கு முக்கியமான மசாலா. இப்போ கால் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நான் ஒரு 10 விசில் வச்சு எடுத்திருக்கேன். எலும்பு சதை எல்லாமே நல்லா கலண்டு வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணி நல்லா கொழுப்பெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கால் வேகணும். அப்படி வேக பத்தல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூட 2 பட்டை, 2-3 ஏலக்காய், 2-3 கிராம்பு, ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு மசாலா சேர்க்கணும். அதனால் உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப இல்லாத மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப செவக்கக்கூடாது, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அந்த அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக வதக்கி விட்டுருங்க. ஆனால் வெங்காயம் செவக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கால் கூட நம்ம இந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் பேஸ்ட், அதையும் இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. அப்போ உங்களுக்கு இந்த மசாலா கால் எல்லாம் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பாயா சேர்ந்த மாதிரி திக்னஸாக இருக்கும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை வேகும்போது நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் மல்லி இலை முன்னாடியே சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் லாஸ்ட்டாக மறுபடியும் சேர்த்துக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் அதுக்கு கொஞ்சம் காரம் கொடுக்கும். அதுக்காக நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல. பச்சை மிளகாய், மிளகுத்தூள் இது மட்டும்தான் இந்த பாயாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ எப்படி சேர்த்தா தான் உங்களுக்கு பாயா நல்ல ஒயிட் கலராகவே இருக்கும். இதை சேர்த்துட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 இல்லை 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சேர்ந்து மசாலா சூப்பராக இருக்கும். பாயா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு மந்த்லி ஒன்ஸாவது கொடுத்தீங்கனாக்கா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஆட்டுக்கால் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.